வணக்கம் நண்பர்களே. இன்றைய சூப்பர் 8 சுற்றின் முக்கியமான ஆட்டத்தில் இன்று இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணி மோதின. டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இலங்கை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பில் சால்ட் ஒரு புறம் அதிரடியாக ஆடி 40 பந்துகளில் 62 ரன்கள் குவித்தார். இதில் 6 4கள் 2 சிக்சர்கள் அடங்கும். மறுபுறம் கேப்டன் ஜாஸ் பட்லர், சகா பத்தால், ஹாரி புரூக் அனைவரும் ஒற்றை இலக்க ரன்களில் வந்த வேகத்தில் சென்றனர். இதனால் இங்கிலாந்து அணியால் பெரிய ஸ்கோரை எட்ட முடியாமல் போனது. இலங்கையின் பந்துவீச்சில் இங்கிலாந்து அணி சுருண்டது. இலங்கையின் இளம் நட்சத்திர வீரர் துனித் வெள்ளாளகே பந்துவீச்சில் மிரட்டினார். 4 ஓவர்கள் வீசி வெறும் 26 ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்தின் முதுகெலும்பை உடைத்தார். இதனால் இங்கிலாந்து அணி 9 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 146 ரன்கள் மட்டும் எடுத்தது. இன்னிங்ஸ் பிரேக் விட்டாச்சு. இலங்கை ஃபேன்ஸ் ரொம்ப குஷி. இந்த ஸ்கோரெல்லாம் போற போக்குல ஈஸியா அடிச்சு போடுவாங்க நம்ம பயல்கன்னு ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்துல மிதந்தாங்க. இருங்க பாய், இப்ப போன நம்பரை புடிச்சு எல்லாம் ஐபோன்ல புடிச்சு போடுறேன் பாருங்க பாய். பார்த்தா ஆரம்பமே அதிர்ச்சி தான். தொடக்க வீரர்களான நிசாங்கா, மிசரா, குசால் மெண்டிஸ் என எல்லாரும் ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றினர். மிடில் ஆர்டரில் தசுன் சனாக்கா மட்டும் ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தி 30 ரன்கள் எடுத்தார். மற்றபடி அனைவரும் கைவிட்டனர். இறுதியில் 16 ஓவர்களிலேயே இலங்கை அணி வெறும் 95 ரனுக்கு ஆல் அவுட் ஆனது. இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது வேறொன்று. 146 ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணிக்கு இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் மரண அடி கொடுத்து விட்டார்கள். இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் குறிப்பாக வில் ஜாக்ஸ் 3 விக்கெட் சாய்த்தார். அவருக்கு துணையாக நின்ற ஜோப்ரா ஆர்ச்சர், அடில் ரசீத், லியாம் டாசன் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஒரு விக்கெட் எடுக்க முடியவில்லை. ஏனால் இலங்கை அணி பந்துவீச்சாளர் அவரே மட்டையில் ஸ்டெம்பை அடித்து தகர்த்தார். ஆட்டம் பாட்டம் என ஜாலியாக இருந்த இலங்கை ரசிகர்கள் விக்கெட்டுகள் சரிய அப்படியே சோகத்தில் மூழ்கிவிட்டார்கள். இந்த அபார வெற்றியின் மூலம் இங்கிலாந்து அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று சூப்பர் 8 குரூப் 2வில் முதல் இடத்திற்கு முன்னேறியது. இலங்கை அணி கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது. இலங்கையின் இந்த தோல்விக்கு பேட்டிங் சொதப்பல் தான் காரணமா, இல்லை ஓவர் கான்பிடென்டில் அவர்கள் ஆடியதுதான் காரணமா? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.